டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் நேவில இருந்து SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற பர்மனன்ட் கிரேடுக்கு ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. சோ நீங்க இதற்கு அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான தகுதிகள் செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத A to Z இந்த வீடியோல கிளியரா சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான என்ட்ரி லெவல் போஸ்டர்ஸ் இருக்கு. 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு MR அப்படின்ற கேட்டகரி இருக்கு, அதாவது மெட்ரிக் ரெக்ரூட் அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா SSR அப்படின்னு சொல்லுவாங்க. SSR அப்படின்றது டெக்னிக்கல் கிரேடு. சோ அதற்கு நீங்க 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது ஒரு போஸ்டிங் என்ன அப்படின்னா SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட். இந்த SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட பொறுத்த வரைக்கும் இந்த MR SSR டெக்னிக்கல்ல ரெண்டுமே அக்னிபாத் ஸ்கீம்ல வரும். ஆனா இந்த SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட் மட்டும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பர்மனன்ட் கமிஷன். நீங்க ஒன்ஸ் என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். சோ நல்ல ஒரு ஸ்கீம், கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கடந்த முறை இந்த SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் படிச்சாரு. என்ன சார் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட அந்த ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாலும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிட்டான். அது ஒரு எக்ஸாம் இல்ல, SSR டெக்னிக்கலுக்கு கிளியர்டு, SSR நர்சிங் அசிஸ்டன்ட் கிளியர். சோ இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் அடுத்து டெக்னிக்கல் ரெண்டையும் கிளியர் பண்ணி அவர் ஃபைனலா சூஸ் பண்ணது. ரெண்டுக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. சோ அதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு வீடியோல டிஸ்பிளே ஆகும். அவர் ஃபைனலா சூஸ் பண்ணது பார்த்தா அப்படின்னா இந்த SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட். சோ நீங்க கரெக்டான வழிகாட்டுதலும் கரெக்டான கைடன்ஸும் பயிற்சியும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வெற்றி பெறலாம். சோ வெற்றி பெறுவதற்கான இலக்கு இவ்வளவுதான். உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி உங்களை கொண்டு போனாலே போதும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் புடிச்சிருவீங்க. சோ இந்த முறை நீங்க சக்சஸ் அடையணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத வீடியோல கிளியரா சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அதை தாண்டி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அப்படின்னா இந்தியன் நேவியோட அபிஷியல் வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்ஸ்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சோ இதற்கு பார்த்தா அப்படின்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? சோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். சோ 12thல உங்களுக்கு மஸ்ட் இருக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப்ல ஓவராலா நீங்க 50% மார்க் வாங்கி இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லயும் மினிமம் இந்த 3 சப்ஜெக்டையும் சேர்த்து மினிமம் பார்த்தா அப்படின்னா 40% மார்க் வாங்கிடணும். அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண எலிஜிபிள் இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த செலக்ஷன்ஸ் இயர்லி ஸ்டார்டிங் ஒன்ஸ் எடுப்பாங்க, இயர் எண்டுக்கு ஒன்னு எடுப்பாங்க. ஆனா இந்த முறை பார்த்தா அப்படின்னா ரெண்டு சேர்த்து ஒரே நோட்டிபிகேஷனா இயர் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட் 2025 பேட்ச் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு 1 செப்டம்பர் 2004 இருந்து 29 பிப்ரவரி 2008 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அடுத்ததா SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட் 2026 பேட்ச். அவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா 1 ஜூலை 2005 இருந்து 31 டிசம்பர் 2008 பிறந்திருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வயது வரம்பு. சோ இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள பிறந்த கேண்டிடேட்ஸ் தாராளமா இந்த SSR மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இவங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத அடுத்த கொஸ்டினா இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸ்டேஜ் 2 பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ரிட்டனும் இருக்கு, பிசிக்கலும் இருக்கு. சரிங்களா? ஸ்டேஜ் 3 பார்த்தா அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட். சோ இவ்வளவுதான். சோ ஸ்டேஜ் 1 பார்த்தா அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது SSR 2025 and 26 அப்ளை பண்றவங்களுக்கு 29 மார்ச்ல இருந்து 10 ஏப்ரலுக்குள்ள நடத்த திட்டமிட்டு இருக்காங்க.
ஸோ அடுத்து இவங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ, அதாவது அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது எரர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14ல இருந்து 16 ஏப்ரல் வரைக்கும் பார்த்தா அப்படின்னா அப்ளிகேஷன் ரீகரெக்ஷன் பண்றது கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கான ரிசல்ட் ஸ்டேஜ் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதுவீங்கல்ல, அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தா அப்படின்னா மே 2025ல கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் பார்த்தா அப்படின்னா மே 25ல தான் நடக்க போகுது. அதாவது எக்ஸாம் முடிச்ச 1 வீக்ல உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்துடும். ஸோ இவ்வளவுதான். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2 வரும். ஸோ ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ் 1ல செலக்ட் ஆனவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் மட்டும் எடுத்து அடுத்து ஸ்டேஜ் 2க்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கட் ஆஃப் வச்சு கால்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தோன்னா ஜூன் 2025ல நடக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் 2ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தா அப்படின்னா ஜூலை 2025ல நடக்குது. இது யாருக்கு அப்படின்னா இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் 2025 பேஜ் அட்டன் பண்றவங்களுக்கு. இதே நீங்க 26 பேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கான கால் லெட்டர்ஸ் வந்து மார்ச் 2026ல வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா மே 2026ல நடக்கும். ஸோ இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் 2026ல தான் உங்களுக்கான செலக்ஷன் நடக்கும். ஆனா எக்ஸாம் மட்டும் பார்த்தா அப்படின்னா காமனா ஸ்டேஜ் 1 மட்டும் இப்போ இந்த வருஷமே எழுதிருவீங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலா பார்த்தா அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க போக வேண்டியது இருக்கும். ரொம்ப ஈஸியான பிசிக்கல் தான். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 7 minutes 30 secondsக்குள்ள கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். சாரி 6 minutes 30 secondsக்குள்ள கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் வந்து 20 எடுக்கணும், புஷ்அப்ஸ் வந்து பார்த்தோம்னா 15 எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா நீ பென்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 15 எடுக்கணும் சிட்அப்ஸ்ல. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். சிட்அப்ஸ் வந்து பார்த்தோம்னா 15, புஷ்அப்ஸ் வந்து 15, ஸ்குவாட்ஸ் 20, 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 6 minutes 30 secondsல வந்து கிளியர் பண்ணணும். எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் அதுல இதுதான் ரோல் பண்ணுது. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தோம்னா சிபிடி மோட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டோட்டலா 100 கொஸ்டின், தப்பா அடிக்கிற ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா 0.25 வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல 100 கொஸ்டின் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ், சயின்ஸ், பயாலஜி அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ இந்த 4 டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ இந்த 4 டாபிக்ல இருந்து ஈச் பார்ட்டுக்கு 25 கொஸ்டின்ஸ். இதுல இருந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். கிளியர் பண்ணணும். கிளியர் பண்றவங்க அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்ட் லிஸ்ட் ஆகி ஸ்டேஜ் 2 போவீங்க. ஸ்டேஜ் 2 பொறுத்த மட்டும் சேம் 100 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 100 கொஸ்டினுக்கு 0.25 வந்து பார்த்தா அப்படின்னா நெகட்டிவ் வைக்கிறாங்க. இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து பார்த்தா அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இங்கிலீஷ், சயின்ஸ், பயாலஜி அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். சேம் அதே பேப்பர் தான். அதே பேப்பர் ஸ்டேஜ் 2 எழுதுவீங்க. ஸ்டேஜ் 1 தான் கிளியர் பண்றது கஷ்டம். கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்துருவீங்க. ஸோ ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிட்டு பிசிக்கலை முடிச்சுட்டு அடுத்து மெடிக்கல் போயிட்டீங்க அப்படின்னா யூஆர் குவாலிஃபைட். மெடிக்கல் முடிச்சவங்க கண்டிப்பா ஃபைனல்ல வந்துருவாங்க. ஸோ இவ்வளவுதான். இதை பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ராலிஸ் பத்தின டீடைல்ஸ் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில 100% வெற்றியோட யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.